Very good morning, my dear students. I am sure all of you are keeping safe. Take care and stay safe. எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. The slide clearly indicate that the session that I am going to handle for this particular presentation is on social change. I'll be explaining the meaning of social change and we'll go through a few definitions of social change. இந்த ஸ்லைடில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். இந்த ப்ரெசன்டேஷனில் இப்போ நான் பேச போகிற டாபிக் வந்து சோஷியல் சேஞ்ச், சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், சமுதாய மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சோஷியல் சேஞ்சில் மீனிங்னா என்னன்னு பார்ப்போம், ஒரு சில டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். This particular slide indicate that change is a process. Here it is said that change is a process. Change is a process means anything that is continuous in nature, it is called as process. Process does not happen at a particular point of time and ends with a particular time. It is a continuous process, it keeps happening. It's a cyclical process. சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னாக்கா சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், தட் இஸ் மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கே ஆரம்பித்து இப்பயே முடிகிற விஷயம் கிடையாது. இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே இருக்கோ அதை நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சேஞ்ச் இஸ் எ ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் ஃபார் சேஞ்ச். சேஞ்சுக்கு என்றைக்கும் ஃபுல் ஸ்டாப்னு கிடையாது. ஓகே. Change denotes any alternation, difference or modification that takes place in a situation or in any object through time. See, here it is said that change denotes means change is referred to. Change indicate any alternation. Alternation means anything that is repeated occurrence of two things in turn. Anything that is repeated occurrence of two things in turn is called as alternation. Change indicate any sort of alternation or differences or modifications that take place or that happen or that occur in a situation or in any object over a period of time. Any change, any modification, any difference that takes place in a situation or in an object over a period of time is called as change. இப்போ இந்த சேஞ்ச்னா என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேஞ்ச் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ஆல்டர்னேஷன் அப்படின்னாக்கா டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் டினோட்ஸ் மாற்றம், டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா வித்தியாசம், மாடிஃபிகேஷன் அப்படின்னாக்கா சேஞ்ச் கிடையாது, ஸ்லைட்டாக அங்கேயும் இங்கேயும் சின்னதாக ஏதாவது மாற்றம் செஞ்சோம் அப்படின்னாக்கா அதை மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் அடங்கும். தட் டேக் பிளேஸ் இன் அ சிச்சுவேஷன் ஆர் இன் எனி ஆப்ஜெக்ட் த்ரூ டைம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில், இல்லை ஏதாவது ஒரு பொருளில் மாற்றம் நடக்குதோ, இல்லை வித்தியாசமாக ஏதாவது வித்தியாசம் ஏற்படுதோ, இல்லை மாடிஃபிகேஷன் ஏற்படுதோ, அது வந்து ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அதை நம்ம சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேஞ்ச் இஸ் யூனிவர்சல் லா ஆஃப் நேச்சர். சேஞ்ச் இஸ் நாட் applicable to one particular community or one particular society or one particular country. Change is common. Change is must. Change will happen when it has to happen, whatever it is. Change is universal, whether it is positive change or negative change. Change will happen everywhere. Change is happening everywhere. It is a universal concept overall. இப்போ சேஞ்ச் இஸ் யூனிவர்சல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் இன் நேச்சர் அப்படின்னாக்கா மாற்றம் அப்படிங்கிறது மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது. மாற்றம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கும்.
மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சமுதாயம் இல்லை சமூகம் இல்லை ஒரு நாட்டுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா நாடுக்கும் இது பொருந்தும். எந்த விதமான மாற்றமாக இருந்தாலும் சரி, நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ அது அப்பாற்பட்ட விஷயம், அதை பற்றி நம்ம இப்போ பேசல. மாற்றம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தும். therefore it is universal in nature. okay, it refers to the difference that exists between the past and the present. okay, when you take the past into consideration, when you take the past in one hand and you take the present in one hand, the difference between the past and the present is equal to change. okay, that means past situation and present situation, the difference between the past situation and the present situation is called as or is equal to change. இப்போ சேஞ்ச்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே முன்னால் இருந்த ஒரு சூழ்நிலை அதை ஒரு கையில் வச்சுங்க, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொரு கையில் வச்சுங்க. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இருந்த சூழ்நிலை இப்போ உள்ள சூழ்நிலை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருதோ அதுதான் சேஞ்ச். ஓகே, change is an ongoing process. In the beginning itself I said that change is an ongoing process. Change is a continuous process, okay, that keeps on happening. Something we may be able to something is visible, something may not be visible, that is secondary, but change is a continuous process. okay, சேஞ்ச் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னாக்கா சேஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆன்கோயிங் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. நோ சொசைட்டி ரிமைன்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிக். அஃப்கோர்ஸ் நோ சொசைட்டி ரிமைன்ஸ் த சேம் ஃபார் எவர். கேன் எனி ஒன் டெல் மீ தட் திஸ் particular society remained like that, it is like this and it will be like this in the future too? No, it will never be like that. Any society, whether big society or small society, rich or poor, whether any society you take, it will undergo certain changes. It will undergo certain changes over a period of time. எந்த ஒரு சொசைட்டியும் ஸ்டாட்டிக்காக இருக்காது, நிலையாக இருக்காது. எந்தாவது ஒரு சொசைட்டி நீங்கள் 10 வருஷம் முன்னாடி அப்படி இருந்துச்சு, இன்றைக்கும் அப்படியே இருக்குது, 10 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக எந்த ஒரு சொசைட்டிக்கும் அது பொருந்தாது, அப்படி சொல்லவும் முடியாது, அப்படி இருக்கவும் இருக்காது. நோ சொசைட்டி ரிமைன்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிக் அப்படின்னாக்கா சொசைட்டி கீப்ஸ் சேஞ்சிங், சொசைட்டி வந்து சமூகம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் சொசைட்டி இஸ் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ். எனி சொசைட்டி இஸ் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ், கண்டினியூஸ் சேஞ்சஸ். Any society will have to undergo certain change. That means it will have to undergo certain change in a constant manner, in a continuous manner. Say for example, it will undergo changes continuously. It will not undergo change in 1 month, the next month it will not change, again the next month it will change. It is not like that. It is not in an intermittent nature. It is a constant change, continuous change. இப்போ சொசைட்டி வந்து மாறிக்கொண்டே இருக்கும்னு சொன்னாக்கா அது ஜனவரி மாதம் மாறும், பிப்ரவரி மாதம் மாறாது, மார்ச் மாதம் மாறும், ஏப்ரல் மாதம் மாறாது, ஒரு மாதம் விட்டு விட்டு மாறும் அப்படின்லாம் கிடையாது. கண்டினியூஸாக அது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுதான் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். The term social change refers to changes taking place in human society. Society is where we live in. Any sort of change that takes place in human society, it is referred to change in சொசைட்டி. இட் இஸ் சேஞ்ச். சமுதாயத்தில் வாழ்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் தான் சமுதாயத்தில் வாழ்கிறாங்க. மனிதர்கள் வாழக்கூடிய அந்த சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் சரி அதை நம்ம சோஷியல் சேஞ்ச், சமூக மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சிம்பிள். பேசிக்கலி அடிப்படையிலேயே த சேஞ்சஸ் இன் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஸ் இண்டிகேட் சோஷியல் சேஞ்ச். ஓகே, when two individuals get together, the first and foremost thing that take place is interaction and communication, and based on that interaction and communication, interrelationship is developed. So interaction and interrelation is a part and parcel of human society. So any sort of change taking place in interactions and interrelations is also called as social change. அடிப்படையிலேயே சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில்
இன்டராக்ஷன் இருக்கும். எப்போ 2 பேர் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் இருக்கும், கருத்து பரிமாற்றம் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒன்று உருவாகும். இப்போ இந்த இன்டராக்ஷன்லேயும் இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்லேயும் எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் சரி அதையும் நம்ம சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் சேஞ்ச்னால் என்ன? மனிதர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய இன்டராக்ஷனில் ஏற்படக்கூடிய மாற்றம், தட் இஸ் இன்டர் ரிலேஷன்ஸ்லேயும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Society is a network of social relationship. Yes, first semester you have studied that society is a web of social relationship. Society is a web of social relationship. So, society here is called as network. Network of what? Network of social relationship. The relationship that exists in society is called as social relationship. சமுதாயத்தில் மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு தான் சமூக உறவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சமூக உறவு அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் தான் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொசைட்டி இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப். சமூகம் அப்படின்னா என்ன? மனிதர்களோட உறவோட ஒரு வெப், ஒரு நெட்வொர்க் அமைப்பு, அதை தான் நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் social change obviously implies a change in the system of social relationship. Social change definitely indicate that a change in system of social relationship. Any change in the system of social relationship or any change in the mechanism of social relationship can also be called as social change. System means mechanism. இந்த இடத்துல சோஷியல் சேஞ்ச் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிஸ்டம் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் அதை சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிஸ்டம்னா என்ன? அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? சமூக உறவு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் சரி அதை நம்ம சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எனி டிஃப்ரென்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆர் transformation in the established pattern of human interaction and standards of conduct amount to change. So here it is clearly indicated that any difference, any sort of difference or modifications or transformation, you can use any word, all remains all indicate the same meaning. Difference, modification or transformation in the established human interactions. When you live in a society, there is a pattern of interaction between human beings that exist in society, okay, and there is also a standard of behavior, that is expected and established in the society. So any sort of change in these interaction, that is human interaction and standards of conduct, is called as social change. இப்போ நம்ம வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இங்கே ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ்லேயும் சரி இல்லை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டக்ட், நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் சமுதாயத்தில் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லையா, அளவுகோல் இருக்குது இல்லையா, இந்த அளவுகோல் பிஹேவியர் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு வித்தியாசம் ஏற்படுது, மாடிஃபிகேஷன் ஏற்படுது, இல்லை மாற்றம் ஏற்படுது அப்படின்னாக்கா அதை நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம இட் இஸ் கால்ட் as சேஞ்ச். இட் அமௌண்ட்ஸ் டு சேஞ்ச். தட் மீன்ஸ் இட் இண்டிகேட்ஸ் சேஞ்ச். Abolition of child marriage. Here for social change you have certain examples given over here. Abolition of child marriage, it was there very long back, now it is not here, now it cannot be, now it is not possible because it is against the law of the land. So it is a social change. சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆரம்பத்தில். ஒரு நம்மலாம் நீங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்தீங்களா, பிறந்துட்டு கூட மாட்டீங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து வெஸ்ட் பெங்காலில், பீகாரில், யூபியில் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு திருமணம், குழந்தைக்கு திருமணம் இப்போ கிடையாது. அப்போ அது சமூக மாற்றம், சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஆரம்பத்தில் இனிஷியலி இட் வாஸ் நாட் தேர், பட் நவ் it has become very common. It's a social change. High status to Indian women is some of the important instances of social change. Okay, previously women were not considered in very olden days women were not considered equal to men, but now men and women are equal.
ஸோ திஸ் சேஞ்ச் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் சோஷியல் சேஞ்ச். ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம் இல்லை, பெண்கள் வந்து ஆண்களுக்கு குறைவான ஒரு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி, ரொம்ப காலம் முன்னாடி. ஆனால் இப்போ ஆண்களும் பெண்களும் ஒன்று சமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றம். இது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ now let us go through and understand a few definitions. The first definition has been provided or given by Lundberg. He says that social change refers to any modifications in the established pattern of interhuman relationship and standard of conduct. Okay, every society will have human being living in society, and when human beings live in society, there has to be interhuman relationship, number one. Secondly, there has to be a standard of conduct. Standard of conduct means behavioral pattern or behavior standard. Any sort of change or modification taking place in these two is called as social change. That is according to Lundberg. Lundberg என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோஷியல் சேஞ்ச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமுதாயத்தில் மனிதர்கள் வாழ்வாங்க. மனிதர்கள் வாழ்ந்தா அப்படின்னாலே அவங்களுக்கு மத்தியில் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப், உறவு அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க மத்தியில் வந்து அந்த சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர் ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிஹேவியர், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டக்டில், இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் ஏற்படுது, இந்த பேட்டர்ன் சிஸ்டமில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னாலே அதை நம்ம சமூக மாற்றம், சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு லண்ட்பர்க் சொல்கிறார். Now the second definition given by H.T. Mazumdar. He says that social change may be defined as a new fashion or mode, either modifying or replacing the old in the life of people or in the operation of society. So he says that social change may be defined as a new fashion. Fashion means style, or mode. Mode means any methodology adopted. தமிழ்ல வந்து பயன்முறை அப்படின்னு சொல்லுவோம். He says that any change as a new fashion or mode, either by modifying or replacing the old, whether you entirely change the old style or fashion, or you bring some sort of modification in the older style, okay, in the life of people or in the operation of society. When you bring some sort of minor modification or a major change in the life of the people or in the operation of the society, the way the society functions, any sort of change taking place in this is called as social change according to H.T. Mazumdar. இந்த H.T. Mazumdar அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமுதாயத்தில் வந்து வாழக்கூடிய மக்களோட லைஃப் ஆஃப் பீப்புள், வாழ்க்கை ப்ளஸ் ஆப்ரேஷன் ஆஃப் சொசைட்டி, சமூகம் வந்து செயல்படக்கூடிய ஒரு முறை, இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு மைனர் சேஞ்ச் இல்லைனா பெருசாக ஏதாவது மாற்றம் ஏற்படுது, அவங்களோட ஃபேஷனில், ஸ்டைலில், செயல்முறையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இல்லை பெரிய மாற்றம் எது நடந்தாலும் சரி, அதை நம்ம சோஷியல் சேஞ்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு H.T. Mazumdar சொல்கிறாரு. That's it. Thank you.